வேடசந்தூரில் கேப்டன் இலவச கணினி மையத்தை தேமுதிக மாவட்ட செயலாளர் பாலசுப்ரமணி திறந்து வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் ஏழை மாணவ மாணவியருக்காக கேப்டன் கணினி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கணினி மையத்தை மாவட்ட கழக செயலாளர் பாலசுப்ரமணி திறந்து வைத்தார். இதையடுத்து வேடசந்தூர் ஒன்றிய கழக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உள்ளாட்சி தேர்தல் மற்றும் புதிய உறுப்பினர்கள் சேர்ப்பு பற்றி விவாதிக்கப்பட்டது. மாவட்ட நகர ஒன்றிய கழக நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். மேலும் வேடசந்தூர் தொகுதியில் முதியோர், விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசின் உதவிகள் கிடைப்பதற்காக அவர்களை தேமுதிகவினர் அதிகாரிகளிடம் அழைத்துச் சென்று விண்ணப்பிக்க உதவி செய்தனர். அரசு பல திட்டங்களை அறிவித்தாலும் அது முறையாக ஏழைகளுக்கு கிடைப்பதில்லை. வேடசந்தூர் பகுதியில் முதியோர் மற்றும் விதவைகள் அரசின் உதவித் தொகையை பெற முடியாமல் சிரமப்பட்டு வந்தனர். இதை அறிந்த தேமுதிகவினர் கேப்டன் ஆணைக்கிணங்க அரசின் திட்டங்கள் மக்களுக்கு கிடைப்பதற்காக திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் பாலசுப்ரமணி தலைமையில் உதவி செய்து வருகின்றனர். வேடசந்தூர் சுற்று வட்டார ஏழைகள், முதியோர், விதவைகளை கிராம நிர்வாக அதிகாரி மற்றும் வட்டாட்சியரிடம் அழைத்துச் சென்று உதவித்தொகை பெறுவதற்காக கையெழுத்து பெற்று விண்ணப்பிக்க உதவி செய்தனர். தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் தமிழகம், இந்தியா மட்டுமல்லாது உலக நாடுகள் முழுவதும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து வருகிறது. சமீப காலமாக சிங்கப்பூரில் தேமுதிகவில் 5000த்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இணைந்துள்ளனர். தேமுதிகவில் இணைந்த தொண்டர்கள் லஞ்சத்தையும் ஊழலையும் கேப்டன் ஒருவரால்தான் ஒழிக்க முடியும் என்றும் தற்போது சிறந்த எதிர்க்கட்சித் தலைவராக செயல்படுகிறார் என்றும் தெரிவித்தனர். சிங்கப்பூரில் திரு காந்தி மற்றும் திருமதி காந்தி அவர்களும் நானும் என் மனைவியும் 3 வருடமாக இது செயல்படுகிறது. இவங்க என் மனைவி. இந்த மன்றத்துக்காக பல இந்தியர் மக்கள்கள், ஊழியர்கள் இங்கே வந்து சேர்கிறார்கள். நானும் என் மனைவியும் எல்லோருடைய உறுப்பினர் கார்டுகள் இந்தியாவிலிருந்து வரவழைச்சு அவங்ககிட்ட கொடுக்கிறோம். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை தேமுதிக தொண்டர்கள் மற்றும் அங்குள்ள தமிழர்களை அழைத்து தாங்கள் செய்து வரும் தொழில் வளர்ச்சி குறித்தும் சிங்கப்பூரில் வாழும் தமிழர்களின் மறுவாழ்வு குறித்தும் ஆலோசித்து அவர்களின் வளர்ச்சிக்கு உதவி வருகிறார்கள். சிங்கப்பூர் தமிழர்களுக்கு ஏதேனும் பிரச்சினை என்றால் தங்களால் முடிந்த உதவிகளை செய்து வருகின்றனர். அதோடு மட்டுமல்லாது அங்கே தேமுதிக வளர்ச்சிக்கு பெரும் தொண்டாற்றி வருகின்றனர். பேச்சிலே புன்னகை, வீச்சிலே காவிரி நீர் நித்தம் கிடைக்கும். மன்னாதி மன்னனின் மாற்று வடிவமே நீதான், ஏழைகள் வெளிச்சம். தாயுள்ளம் கொண்ட தலைமகன் நீயே, தமிழுக்கு முதலிடம் கிடைக்கும். மதித்திடும் தூய தலைவனே வந்தனம், நமஸ்தே, வணக்கம். சந்திர சூரிய மண்டலம் எங்கும் கேப்டன் கொடியே பறக்கும்.